लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगतस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கரையும் நீரார் கடலும் முழுதும் உண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. இல்லாமல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2751வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அவருடைய 4 பிரபந்தங்களிலே 3வது பிரபந்தமாகிய பெரிய திருவந்தாதியினுடைய 5வது பாசுரத்தை இன்றைக்கு சேவிக்க இருக்கிறோம். இந்த பிரபந்தம், இந்த அந்தாதியானது பெரிய அந்தாதி என்று வழங்கப்படுகிறது. அந்தாதி என்று சொன்னால் 100 பாசுரங்கள் இருக்க வேண்டும். ஆனால் இது 87 பாசுரங்களை கொண்டதுதான். இருந்த போதிலும் பெரிய என்ற ஒரு அடைமொழியோடு அந்தாதிகளில் எல்லாம் பெரியது என்று போற்றப்படுகிற பெரிய அந்தாதியுடைய 5வது பாசுரம். தானான தன்மையிலே ஆழ்வாராக பொழிந்த பாசுரம். இந்த பாசுரங்கள் முதலிலே எம்பெருமானார் ராமானுஜருடைய தனியன் முந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்து உரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருகு ஊரும் சோலை சூழ் மொய் பூம் பொரு நல் குருகூரன் மாறன் பேர் கூறு என்று மாறன் என்று நம்மாழ்வாரை போற்றி பேசுகிற பாசுரம் தனியன். 5வது பாசுரம். பெற்ற தாய் நீயே, பிறப்பித்த தந்தை நீ, மற்றையார் அவாரும் நீ பேசில், மற்றையார் ஆவாரும் நீ பேசில், எற்றையோ மாயவளை மாயமுலை வாய் வைத்த நீ அம்மா காட்டும் நெறி. மாய என்பது மாயவனே என்று சொல்கிறது, அம்மா என்பது சுவாமியே என்று சொல்கிறது. உன்னால் நான் பெற்ற உபகாரங்களை பேச புகுந்தால் நீ என்னை பெற்றதாய் போல் பிரியமானவளாய் ஏற்றுக்கொண்டு எனக்கு தாயாக இருக்கிறாய். அது மட்டுமல்ல, எனக்கு எப்போதும் இதத்தையே செய்யக்கூடிய தந்தையாகவும் நீயே இருக்கிறாய். மற்றையர் ஆவாரும் நீ என்றால் நீயே எனக்கு ஆச்சாரியனாகவும் இருக்கிறாய். மாயவளை மாய மகத்தான வஞ்சனை உடைய பூதனையை முடிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய விஷம் தடவின முளையிலே அமுது செய்த நீ எனக்கு காட்டின வழிகள் ஆச்சரியமானவை என்று ஒடுக்குகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. பெற்றதாய் நீயே என்று எப்பெருமானை நினைப்பதற்கும் துதிப்பதற்கும் நான் யோகிதையற்றவன் என்று பின்வாங்க பார்த்தாலும் அடியேனை அந்த எண்ணம் நீங்கும்படி நீ உன்னையே புகழும்படி செய்தருளாயே. இப்படி மகா உபகாரம் செய்கிற நீ, இந்த மகானுபாவர் தேவரை தவிர வேறு யார் எனக்கு இருக்கிறார்கள்? தாயாகவும் தகப்பனாகவும் ஆச்சாரியனமாகவும் இருந்து எனக்கு உபகாரம் செய்யக்கூடிய நீரே எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று எம்பெருமானை நோக்கி உருக்கமாக பேசுகிறார். பேசில் என்றால் உன்னை பற்றி நான் பேசத் தொடங்கினால் நீயே பெற்றதாய், நீயே பிறப்பித்த தந்தை, நீயே மற்ற யாவரும் வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்ற தாயும் பிறப்பிக்குமான தகப்பனும் ஆத்மாவுக்கு உற்ற நன்மைகளை செய்து நல்ல ஜென்மத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியானும் ஆகிய பிரசித்தமான உபகாரர்கள் மூவரும் அடியேனுக்கு தேவர்கள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இருந்தால் கூட இந்த மூவராகவும் எனக்கு நீரே இருக்கிறீர். அயோக்கியன் என்று பின்வாங்கி தேவரரை அடியேன் போய்விடும், அது போகாதபடி காப்பாற்றி உபகாரனான தேவரீராதலால் சத்தைக்கு ஏதுவான தாயாகவும் தந்தையாகவும் ஆச்சாரியனாகவும் நீரே எமக்கு இருக்கிறீர்.
மூன்றாம் அடியிலே உள்ள மாய என்பது சம்போதனம் என்று சொல்லக்கூடியது. வடமொழியிலே விழி என்று சொல்வார்கள். உன்னுடைய ஆச்சரியத்தை சேஷ்டிதத்தை என்ன சொல்வேன் அப்பா என்று அதற்கு கருத்து மாய என்பதற்கு. புகழ்வோம் பழிப்போம் என்று கொண்டிருந்த எண்ணத்தை தவிர்த்து எண்ணில் மிகு புகழ்வோர் யாவரே என்னும்படி பண்ணிவித்தது என்ன ஆச்சரியம் என்பது மேலுமானது. அடுத்த மாய மாயவளை மாய முளை வைத்த என்ற போதனை மொழியை சுவத்த விருத்தாந்தத்தை எடுத்து காட்டியது. பிள்ளையாயிருந்து விலை உண்ணுகிற பாவனையிலே அந்த போதனையுடைய உயிரை முடித்தது எப்படி ஆச்சரியமோ அப்படியே தான் இதுவும் ஆச்சரியம். உன்னை கொள்வதாக வந்த அவளை நீ கொன்று உலகுக்கு ஒரு உயிரான உன்னை ரட்சித்த தந்த உபகாரம் போல இதுவும் பல உபகாரம்தான். மாயவள் மாய முளை வைத்த வரலாறு என்பது கிருஷ்ணனை பெற்ற தாயான தேவகியின் உடன்பிறந்தவனான கம்சனானவன் கண்ணபிரானால் தான் தனக்கு மரணம் என்பதனாலே தன்னை கொல்ல பிறந்த அந்த தேவகி புத்திரன் ஒளிந்து வளர்கிறான் என்பதை அறிந்து அந்த குழந்தையை காண வேண்டும்படி பல அசுரர்களை கிராமத்திலே ஏவனான். அவர்களில் ஒருத்தி தான் இந்த பூதனை. நல்ல பெண்ணுருவத்தோடு இரவிலே ஆயப்பாடிக்கு வந்த அவள் தூங்கிக் கொண்டிருந்த கண்ணனாகிய குழந்தையை எடுத்து தன் நஞ்சு தீட்டிய முளையை கொடுத்து கொல்ல முயல பகவானாக இருந்த அந்த குழந்தை அந்த அரக்கினுடைய முளையை பற்றி பால் உண்ணுகிற பாவனையிலேயே அவளுடைய உயிரையும் உறிஞ்சி அவளை பேர் இறைச்சலிட்டு கதறி உடம்பு நடம்புகள் எல்லாம் கிழிந்து வழிந்து போகும்படி செய்தான் என்பது புராணம். நீ கட்டும் காட்டும் நெறியற்றையோ என்றால் உன்னை வணங்குவதற்கு நான் தகுதியானவன் தானா என்று எண்ணிக்கொண்டு நான் பின்வாங்க பார்த்த என்னை வசப்படுத்தி உன் பக்கத்திலேயே இருக்கும்படி ஒரு வழிகாட்டியே இது என்ன ஆச்சரியம் என்று. எற்றே என்பது அதிசயமாக ஆச்சரியத்தை குறிக்கக்கூடிய சொல். உன்னுடைய இந்த மாய சேற்றிதங்கள் எல்லாம் எவ்வாறு என்னை அனுகிரகித்தது, நான் இதற்கு தகுதியானவன் தானா என்று தெரியாத போதும் என்னை நீயாகவே ஏற்றி தகுதி உள்ளவனாக ஆக்கி என்னை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே பெருமாளே, உன்னை தவிர எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த 5வது பாசுரம். எல்லோருக்கும் தாயாக இருக்கிற உன்னிடம் நான் உன் தாய் என்று வேஷம் போட்டு கொண்டு வந்த போதனையை பாலை குடிப்பது போல் அவரை உயிரை குடித்தது அவனுடைய மாயச் செயல்களிலே மிகவும் ஒன்று சிறந்ததென்று கொள்ள வேண்டும் என்று பேசுகிறார்கள் ஆச்சாரியர்கள். மீண்டும் பாசுரத்தை பார்க்கலாம். பெற்ற தாய் நீயே, பிறப்பித்த தந்தை நீ, மற்றை யார் அவரும் நீ பேசில் எற்றையோ மாய மாயவளை மாய முளை வாய் வைத்த நீ அம்மா காட்டும் நெறி. காயேன வாச்சா மனசேந்திரிர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.